இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 14 கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தின் செய்தியில் அநீதியான உலகப் பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதிக்கும்படியாக நீங்கள் வாழும்பொழுது நித்தியமான வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலகப் பொருள்களினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தாரே. தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது, ஒருவனை நேசித்து இன்னொருவனை பகைப்பான் என்று கற்றுக் கொடுத்தாரே. அதை பார்த்து பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று பார்த்தோம். அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தும்படியாக மீண்டுமாய் ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே இயேசு மீண்டுமாக தொடங்குகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாக தன்னுடைய போதனையை அவர் தொடங்குகிறார். இங்கே அவர்கள் தாங்கள் செய்கின்றவற்றையும் விரும்பி சிந்திக்கின்ற எதையுமே தேவன் அறிய மாட்டார் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். சங்கீதம் 10:11 பார்க்கிறோம், தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன்னுடைய இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான். வெளிப்படையான ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பொருளாசைக்காரர்களாய் இருந்து வெளியே ஜனங்களுக்கு நடிக்கிற காரியத்தை செய்த அவர்கள் பரியாசம் பண்ணின பொழுது ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை அறிந்து தொடர்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார், மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 73:11 தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். சங்கீதம் 94:7-11 வரை கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறான். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது பரியாசம் பண்ணுகிற காரியத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசு தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தும்படியாக பேசுகிறார். மனிதனுடைய யோசனைகள் வீணான காரியம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். பாவமான மனிதர்களால் இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிற வரையிலும் இந்த வசனத்தினுடைய கடைசி வரிகளில் உள்ள கொள்கை உண்மையாக இருக்கும். மனிதன் சிறந்தது என்று சிந்திப்பவைகளை தேவன் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற பண ஆசை மட்டுமல்லாது மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொதுவாக உயர்வாக அநேக காரியங்களை கருதுகிறார்கள். அவைகள் ஆண்டவர் பார்வையில் அது அவருக்கு வெறுப்பான ஒரு காரியமாக இருக்கிறது, அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறது என்று இயேசு பேசுகிறார். இங்கே யாவரும் பலவந்தமாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காரியமானது நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய போதனைகளை தள்ளி விடுகிறீர்களே என்று சொல்லி இயேசு பேசிட்டு அதில் நின்ற பரிசேயர்கள் கேலி செய்கிறவர்களில் சிலர் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருவரை விவாகம் முடித்தவர்களாக இருந்தபடியினால் இதுவும் அவர்களுக்கு வெளியே தெரியாதுன்னு நினச்சதை ஆண்டவர் இங்கே திரும்ப தொடர்ந்து பேசுகிறார். தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் என்று சொல்லி அவர்களுக்கு ஆண்டவர் பேசிட்டு இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தும்படியாக இன்னொரு உவமையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் இரத்தாம்பரம் விலையேறப்பெற்ற ஆடை அணிந்தவன் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். பணத்தை நேசித்து தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் அவன் காணப்பட்டான். இதை அந்த ஒரு
ஆழமான அந்த கருத்துக்களை குறிக்கிறதற்கு இந்த ஐசுவரியவானை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தேவன் அவனுக்கு கொடுத்த செல்வத்தை தனக்காக பயன்படுத்தினதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் குற்றமுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பணத்தை நமக்காக மாத்திரம் பயன்படுத்தும் பொழுது அனுதினமும் நாம் பாவம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நாம் பார்க்கிறோம். இதுவே தவறான பயன்படுத்துதல். ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பம் அங்கே ஐஸ்வர்யவானுக்கு இல்லாமல் இருந்ததை பார்க்கிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடு என்று ஆண்டவர் போதித்திருக்கிறார். உபாகமும் 15ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனாகிய ஒருவன் இருந்தால் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானவைகளை கடன் கொடுப்பாயாக என்று அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 82:3, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று வேதம் முழுவதிலும் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த சத்தியங்கள் முழுவதையும் ஐஸ்வர்யவான் அறிந்திருந்த போதிலும் அவன் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கவே இல்லை என்பதை பின்வருகிற காரியத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். அங்கே மார்க்கு 10:21 ஒரு வாலிபன் மிகுந்த பணக்காரனாக இயேசுவினிடத்தில் வந்தபொழுது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உன்னிடத்தில் உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரத்திற்கு கொடுத்துவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபொழுது அவன் துக்கமுகமாய் திரும்பி போய்விட்டதை பார்க்கிறோம். பணமா தேவனா என்று சொல்லி அவன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நான் பணத்திற்கு ஊழியம் செய்ய போகிறேன், தேவனுக்கு ஊழியம் செய்யினால் முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டதை பார்க்கிறோம். இங்கே லாசருவுக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் உள்ள வேறுபாடுகள் இங்கே அருமையாக இயேசு பேசுகிறார். லாசரு அப்படிங்கிற பெயர் அவன் ஏழையாய் இருந்தாலும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பெயருக்கு அர்த்தம் தேவன் உதவி செய்கிறார் என்கிற பெயரை உடையவனாக இருக்கிறான். ஐஸ்வர்யவானுடைய பெயர் கூறப்படவில்லை. பருக்கள் தான் இந்த ஏழையாகிய லாசருவுக்கு ஆட கூட கந்தல் ஆணை துணிகள் இருந்திருக்கக்கூடும். இவன் இங்கே இரத்தாம்பர ஆடைகளை அணிந்தவனாக காணப்படுகிறான். இவனுக்கு நாய்கள்தான் நண்பர்களும் மருத்துவர்களும். லாசருவுக்கு இவனுக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் தலைவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். வாசலருகே வெயிலிலும் மழையிலும் வாசம் பண்ணினான். இவன் பெரிய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான். துணிக்கைகளை, அதாவது கீழே விழுகிற துண்டுகளை எடுத்து சாப்பிடுகிறவனாக லாசரு காணப்பட்டான். இவன் திருப்தியான சாப்பாடை ஐஸ்வர்யவான் சாப்பிட்டான். 2 பேரும் இறந்தார்கள். இவன் லாசரு அவன் அனாதை பிணம் போல இருந்தபடினால அடக்கம் பற்றி எதுவுமே எழுதவில்லை. இவன் மரித்தான், இவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று ஐஸ்வர்யவானை குறித்து வசனம் 32 நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இவனை ஆத்துமாவை தேவதூதர்கள் சுமந்து சென்றார்கள். அவரை யார் சுமந்து சென்றார்கள் என்று தெரியலை. இவனை ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விட்டார்கள். இவன் பாதாளத்தின் வேதனையில் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். இவன் ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். அவன் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய அந்த பாதாளத்திலே அவன் இருக்கிறதை பார்க்கிறான். அவன் மேலோக்கித்தான் இவர்கள் 2 பேரையும் பார்க்க முடிகிறது. அனைத்தையும் அங்கே லாசருவும் பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கே கண்களை மேலே நோக்கி இங்கே ஐஸ்வர்யவானும் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் ஆபிரகாமினிடத்திலிருந்து ஒரு துளி தண்ணீராவது வாங்கி குடித்து விடலாம் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறான். அங்கே மன்றாட்டின் ஜெபத்தையும் செய்கிறான். 2 ஜெபங்களும் கேட்கப்பட முடியாது என்று ஆபிரகாமுக்கு பதில் கூறப்படுகிறது. ஒரு சொட்டு தண்ணீர் கேட்கிறான், அதுவும் கொடுக்கப்படவில்லை. எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் உண்டு, அங்கே
நீங்கள் லாசருவை அனுப்பி அவர்களுக்கு போதனை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லி பரிந்து பேசுகிற ஜெபத்தையும் பாதாளத்திலிருந்து அவன் ஏறெடுக்கிறான். அதற்கும் அவனுக்கு மறுப்பு கொடுக்கப்படுகிறது. நித்திய நினைவுகளில் அங்கே லாசரு ஆறுதல் கொண்டிருக்கிறான். இவன் பூமியில் செய்த பாவங்களை அங்கே நினைத்து கொண்டிருக்கிறான். அதுதான் ஆபிரகாமால் சொல்லப்படுகிறது, நீ செய்தவைகளை நினைத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் அங்கே ஆபிரகாமின் மடிக்கு சென்றான். இங்கே லாசருவோ என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கூப்பிட்ட போதிலும், ஆபிரகாம் பதிலுக்கு மகனே என்று கூப்பிட்ட போதிலும் அங்கே அவனுடைய காரியங்கள் தள்ளப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். பாதாளத்திலேயே இத்தனை வேதனைகளையும் கொடுமைகளையும் அவன் அனுபவிக்க கூடுமானால் அங்கே பார்வை இருக்கிறது, அங்கே உணர்ச்சி இருக்கிறது, அங்கே தாகம் இருக்கிறது, அங்கே வேதனைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருந்த போதிலும் கூட அவனுக்கு ஒரு ஜெபத்திற்கும் பதில் கேட்கப்படவில்லை. கொடுக்கப்படுகிற இந்த கிருபையின் நாட்களிலே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசதி வாய்ப்புகளிலே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது கரிசனைகளை செலுத்தி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உலக பிரகாரமான உக்கிரானக்காரன் தன்னுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவன் அநீதியான காரியங்களை செய்தாலும் கூட அவன் அங்கே தனக்கு சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறானே. அவனுடைய கிரியைகளை ஆண்டவர் அவனை தவறாக ஆண்டவர் அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, அதை செய்ய வேண்டாம் என்று போதித்த போதிலும் அவனுடைய நோக்கத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு ஞானவான்களாய் இருக்கிறார்கள். ஒளியாயிருக்கிற என்னிடத்தில் இருக்கிற ஒளியின் பிள்ளைகள் அநீதியான உலகப் பொருள்களினால் சிநேகிதர்களை சம்பாதிக்க அவர்கள் மனமில்லாமல் இங்கே பணத்திற்கு ஊழியம் செய்து பண ஆசையினால் நிறைந்து அவர்கள் வாழ்கிறார்களே என்று வேதனைப்பட்டு, இந்த பண ஆசை உடையவர்களுடைய தண்டனை எத்தனை கொடுமையானதாக இருக்கும். ஐஸ்வர்யான் வேற எந்த பாவமும் செய்ததாக எழுதப்படவில்லை. சம்பிரமமாய் வாழ்ந்தான். ஏழைகளை கரிசனை கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அவன் பாதாளத்திலும் பின்பு நரகத்திலும் தள்ளப்படுகிற ஒரு மிகப்பெரிய கொடுமையை அவன் அனுபவித்தானே. அந்த தண்டனைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கும் கரிசனையோடு கூட பேசுகிற இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அழிந்து போகும் உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக்கொள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள். நீ மரித்தால் நித்திய வீட்டில் உன்னை நிரந்தரமாய் ஏற்றுக்கொள்வார்கள்.